ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா புளிச்சங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம புளிச்சங்காவை யூஸ் பண்ணி ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி புளிச்சங்காயை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதாவது புளிச்சங்காய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேமில் அழைக்கிறாங்க. அதுக்கு பிலிம்பி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த புளிச்சங்காயில் விட்டமின் சி, அயன், இதே போல் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இதில் குறிப்பாக விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நிறைய ஊரில் விட்டமின் சி குறைவானவங்க இந்த பழத்தை எடுத்துக்கிறாங்க, இந்த காயை எடுத்துக்கிறாங்க. இது என்னென்னா அதிகமான புளிப்பு சுவை கொண்டது. அதாவது இது நல்ல புளிப்பாக இருக்கிறதுனால இந்த புளிப்பு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துலேயோ எதுலேயோ கொஞ்ச நாள் வச்சா கூட அந்த பாத்திரத்தையே ஓட்ட போடக்கூடிய அளவுக்குள்ள தன்மை இந்த காயில் இருக்குது. ஆனால் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு நெல்லி வகையை சார்ந்தது. இந்த காய் இப்படி தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இதே போலே தரத்தில் தான் ஒவ்வொரு காயுமே காய்க்கும். பெருசாக கொஞ்சம் குண்டு குண்டுன்னும் காய்க்கும். இது எப்படின்னா மரத்தோட அந்த தண்டில் தான் இது காய்க்கும். சில பேர் இதை புளிக்கு பதிலாக கூட யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு போட்டு வச்சு 1 டே காய போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா நல்ல ஒரு புளிப்பாக இருக்குது. இதை லைட்டாக ஒரு காய வச்சிட்டோம்னா அதில் இருக்க கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிக்கிறேன். கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் க்ரீன் சில்லியும் கார்லிக்கும் ஜிஞ்சரும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த ஆயிலே போட்டுடலாம். போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகமாக அந்த காய் கிடச்சினா நம்ம டெய்லியுமே மீன் கறிக்கு கூட நம்ம புளி ஊற்றுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த புளிச்சங்காய் பொதுவாக கேரளாவில் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த சின்ன நெல்லிக்காய் இருக்கும். அதுதான் நம்ம ஊரில் இருக்கும். ஆனால் அதே இலை மாதிரி தான் இருக்கும் இதோட இலையும். ஆனால் நம்ம கேரளாவில் போனால் ஃபுல்லாகவே எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு மரம் கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் பார்க்கலாம். எல்லா வீட்லேயுமே இருக்கும். இது ஒரு மர வகையை சார்ந்தது தான், மரமாக தான் வளரும். இதுக்கு இப்போ நம்ம மசாலா காஷ்மீரி சில்லியும் காயப்பொடியும் அதுக்கப்புறம் வெந்தயத்தூளும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சீரகப்பொடி வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் புளிச்சங்காவை 1 டே வெயிலில் காய வச்சுருக்கேன். அதாவது இது 1 டே தான், அதனால் ரொம்ப காயலை. இப்படி இருந்தால் போதும். இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காஞ்சிட்டுனா சுருங்கிரும். அப்படி வேண்டாம் நமக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்ட். இதை அப்படியே நம்ம ஆயிலில் போட்டுடலாம்.
அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சால்ட்டு போட்டு தான் காய வச்சுருந்தேன், அதனால் சால்ட் ஆட் பண்ணலை. இப்படி செய்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிக நாள் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா இதை வந்து 2 days கூட வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பச்சையாக சாப்பிடும்போது நல்ல புளிப்பாக இருக்கும். இப்படி ஊறுகாவாக சாப்பிடும்போது அதிகமாக அதில் இருக்க புளிப்பு தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.